காரில் போய் ஒரு பொம்பளை நின்றா சமூகம் ஒதுக்கி வச்சிடும். இதையே நாங்களே ஆம்பளைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே இப்போ டாக்டருக்கு நடந்தது முதல் அந்த அளவு சுப்பேத்தி கொண்டு வந்து விட்டுட்டாங்களோ ஒரு மாதிரி எம்பி மாதிரி. இப்போ கன்சல்டன்ட் லெவலில் இருக்கிற ஒரு டாக்டர் இருப்பார், அங்கே ஒரு கெமிஸ்ட் இருப்பார், ரசாயனவியலாளர் இருப்பார். அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பார். முடிவெடுக்க தெரியாது. மச்சான் இது யாடி என்னடா நீ பொண்ணு சொன்னி என்ன பட்டியோன்னு கேட்டோன்னு குடிக்க பண்ணுற ஒரு சமுதாயத்துக்கு திடீரென யூனிவர்சிட்டின்னு கொண்டு விட்டோன்னு தடுமாறி படியன் எல்லாம் செய்யுது. எத்தனை பேருக்கு பாடசாலை ஆசிரியர்களுக்கு இதை சொல்லி கொடுக்க வைக்கம். கனடாவில் கஞ்சா கேக் கூட இருக்குது ரோட்டு கடையில், ரால்வடை விற்கிறோம் தானே இங்கே, அதை மாதிரி இருக்காங்க. அந்த ஆள்கிட்ட பதவியை நாங்கள் இதாண்டு போட்டு அதை பெரிய ஒரு ஹொட் நியூஸ் கதைச்சு ஒரு ஆளை நாங்கள் வீணாக பலியாடாக்கக்கூடாது. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிற விஷயம் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரகுராம் அவர்கள் இன்றைக்கு பதவியில் இருக்கிறார். தான் தன்னுடைய பீடாதிபதி பதவியை ராஜினாமா செய்கிறேன். ஏன்னு சொன்னால் பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்த முடியலை, அதே மாதிரி இந்த விடயங்களில் எனக்கு வெற்றி அளிக்கலைன்ற ஒரு விரக்தியில் அவர் விலகி இருக்கிறார். அப்போ இது உண்மையாக ஆற்ற பிழை, இதில் என்ன நடந்திருக்குது, இது எப்படி நாங்கள் டீல் பண்ணியிருக்கலாம், அல்லது இது வெற்றி கொள்ள முடியுமா முடியாதா, அவர் ராஜினாமா செய்ததன் ஊடாக இந்த சமூகத்தில் இந்த விஷயம் மாறுமா என்றதை பற்றி தான் இந்த காணொலியில் எந்த அறிவு மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆராய போகிறேன். ஒரு சுவாரஸ்யம் மிக்க காணொலி. வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். இந்த போதைப்பொருள் பாவனையே வித்தியாசமாக பார்ப்போம். அடிக்ஷன் என்ற நிலையை பார்ப்போம். முதல் அதுக்கு பிறகு அந்த போதைப்பொருள் பாவனையில் எப்படி வராமல் என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், அது இந்த பிள்ளைகள் என்ன மாதிரி அதுக்குள்ள இன்வால்வ் ஆகாமல் தடுக்கலாம், அதுக்குள்ள உண்மையாக அந்த யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்திருக்க வேணும் என்றதை ஒரு முன்கள பணியாளராக எனக்கு தெரிஞ்ச மட்டத்தில் நான் ஆராயிறேன். முதலாவதாக பார்ப்போம், இந்த போதைப்பொருள் விட்டு விட்டால் இந்த பிரச்சனையும் இல்லை தானே, நீங்கள்லாம் யோசிப்பீங்கள். பேசாமல் வாரதை கட் பண்ணி விட்டால் சரிதானே என்று சொல்லி சில விடயங்கள் சட்ட ரீதியானவை, சட்டத்துக்கு முரணானவை என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் சிம்பிளாக பார்ப்போம். எங்களோட ஆதி காலத்திலிருந்தே முன்னோர்கள் சில போதைப் பொருட்களை பழகித்தான் வந்திருக்கார்கள். அதாவது கல் என்று சொல்கிறது எங்களுடைய ஒரு பாரம்பரிய பானமாக இருக்குது. இப்போ அதிலிருந்து வேறு வடிசாராயம் என்று ஒரு விஷயம் வருது. இப்போ போதைப் பொருட்கள், அதுவும் சிந்தட்டிக், செயற்கையாக லேப்பில் வச்சு செய்கிறது. இந்த மாதிரி இந்த விஷயத்தை அணுகுவோம். முதலாவதா இந்த வடிசாராயம் எங்கே இருந்து வருது? கல்லில் இருந்தே வருவோம். கல் எங்கிருந்து வருது? தென்னையோ பனைமரத்திலிருந்து அதிகாலமாக மூதாதையர்கள் அதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதை மையமாக வச்சு ஒரு தொழில் இருக்குது. அந்த தொழிலை விசுவாசமாக செய்து கொண்டு வரையணும். இதுக்கிடையில தான் இந்த பழைய அரசர் பரம்பரையிலேயே இந்த குடிபானம் வருதான். ஆனால் அது அந்த காலத்தில் இருக்கிற அரசர்களை சூழ்ச்சி செய்து விழுத்துறதுக்கும், அவர்களை மதிமயக்கத்தில் முடிவுகளை தடுமாற்றம் எடுத்து வைக்கிறதுக்கும், அல்லது அவர்களை இல்லாமல் செய்து அழிக்கிறதுக்குமாக இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் இருக்கிற பிரதானிகள். இந்த வடிசாராயத்தை கண்டுபிடிச்சது வெள்ளைக்காரன் தான். இந்த வடிசாராயம் பரவாயில்லை. இப்போ வடிசாராயத்துக்கும் எங்களோட ஊரில் காய்ச்சிற கள்ளச்சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ஒரே ஒரு வித்தியாசம்தான், இது வேறு வேறு பிற நாட்டு கம்பெனிகளால் எங்கள் நாட்டுக்கு வருது, இல்லை எங்கள் நாட்டிலேயே பிற நாட்டு கம்பெனிகளின் கண்காணிப்பில் உற்பத்தி செய்யப்படுது. இது லைசன்ஸ் உள்ளது. இந்த லைசன்ஸ் இல்லாதன்ற விஷயம் கள்ளச்சாராயம். விஞ்ஞானபூர்வமாக ரெண்டுலேயும் பார்த்தா ரெண்டுலேயும் ஒரே ஒரு கெமிக்கல் தான் இருக்குது, எதனோல் தான் இருக்குது ரெண்டுலேயும். ஆக மொத்தத்தில் சில விடயங்கள் எங்களோட சமூகத்தில் ஒரு பெர்சன்டேஜில் இருந்து கொண்டு தான் இருக்குது. நான் அதான் இப்படி ஆராய போகிறேன். சில விடயம் எங்களோட சமூகத்தில் அந்த மாதிரி இருந்து கொண்டு தான் இருக்குது. இதை நாங்கள் என்ன மாதிரி வெற்றி கொள்ள போகிறோம்ன்ற தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த கட்டம் முடிஞ்சது. வெள்ளைக்காரட்ட காலத்தில் வடிசாராயம் உற்பத்தி செய்து அதை கொண்டு வந்தாங்க. பிறகு பார்த்தா இப்போ எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது போதைப் பொருட்கள், ஆய்வு கூடத்தில் தயாரித்த போதைப் பொருட்கள். சிம்பிளாக டீல் பண்ணுவோம். இந்த போதைப் பொருட்களை யார் செய்கிறது? நானும் நீங்களும் செய்யலாமோ? இல்லை. அந்த இடத்த கட்டாயம் ஒரு கன்சல்டன்ட் லெவலில் இருக்கிற ஒரு டாக்டர் இருப்பார், அங்கே ஒரு கெமிஸ்ட் இருப்பார், ரசாயனவியலாளர் இருப்பார். அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சைக்காலஜிஸ்ட் இருப்பார். இப்படி பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து கொட்டிலுக்கு செய்யணும், பெரிய ஒரு ஃபேக்ட்ரியை வச்சு செய்து கொண்டு இருக்கணும். அப்போ இது எப்படி வருது எங்களோட நாட்டுக்கு? சாராயம் அதுகள் எல்லாம் லீகல், அதை பற்றி நான் சொல்லிட்டேன். அது ஒரு லைசன்ஸ் உள்ள மாதிரி எங்களோட இடங்களில் வருது.
நான் இண்டே கதைக்க போகிற விஷயம் என்னென்னா, எல்லாம் இருக்கத்தக்கனையா, எல்லாம் இருக்கத்தான் போகுது, ஒன்றும் நடக்காது, ஒன்றே நிப்பாடையிலாது. ஆனால் அது இருக்கத்தக்கனையா எங்கிற பிள்ளைகளை வருங்கால சந்ததியை இப்போ ஏற்கனவே அடிக்கிறாக்களை பற்றியெல்லாம் கதை வேண்டாம். ஏனென்றா எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு அடிக்ஷனுக்கு போனாக்கள் ஒரு 50% அதுக்குள்ளாலேயே ரிக்கவர் ஆகி வரதை தவிர நாங்கள் கொடுக்குற மருந்துகளால் அல்லது ஹெல்த் சிஸ்டம் கொடுக்குற மருந்துகளாலேயோ அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இலங்கையில் வெறும் 4 தான் இருக்குது, அதாலேயோ இவையை மேனேஜ் பண்ணி எடுக்க போகிறது இனி கஷ்டம். ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன் சொல்லி நர்சரியிலேருந்து ஆரம்பிக்கணும் பேரண்டிங்குகளால். அப்போ நான் இன்றைக்கு கதைக்க போகிற முடியும் இந்த சிந்தட்டிக் ட்ரக் எல்லாம் என்னென்று வருது. அந்தால் பாவன் தன் பதவியை ராஜினாமா செய்துட்டு நான் வாசிக்கிற ஆர்டிக்கிள்களின் அடிப்படையில் அவர் ஒரு மிக நல்ல மனிதராக பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டிருக்கணும். அப்போ அவரை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆற்ற பிள்ளையால் அவற்ற பிள்ளையா ஒரு சொட்டும் இல்லை. மாணவற்ற பிள்ளையான்னு சொன்னால் மாணவற்ற பிள்ளை தான், சமூகத்தின் பிள்ளை. பேரண்டிங் பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்த ஒரு பிள்ளைய நாங்கள் என்ன முடிவெடுக்க தெரியாது. மச்சான் இது ஏடி என்னடா நீ பொண்ணு சொன்னி என்ன பட்டியோன்னு கேட்டோன்னு குடிக்க பண்ணுற ஒரு சமுதாயத்துக்கு திடீரென யூனிவர்சிட்டின்னு கொண்டு விட்டோன்னு தடுமாறி படியன் எல்லாம் செய்யுது. பேரண்டிங்லேருந்து தொடங்கியிருக்கோம். மறுபடியும் பாரு, இந்த போதவஸ்தெல்லாம் அங்கேருந்து வருது, முக்கியமாக பெரிய பெரிய நாடுகள்லேருந்து வருது. இந்தியா பாகிஸ்தான் அங்கால இருக்கிற ஒரு மேலே இருக்கிற ஒரு நாடு, அதே மாதிரி அங்கால அங்கே மேற்கத்திய நாடுகள்ல இருந்தால் பிரதான போதைப் பொருட்கள் எங்கள் நாட்டுக்கு வருது. சும்மா கொண்டு வரலாமோ இந்த ஏர்போர்ட் அதுக்குள்ளால இல்லை. அப்போ எல்லாம் ப்ராப்பரான அஜெண்டாவில் எல்லாம் ரகசிய டீல்களுக்குள்ளால சேஃபாக வந்து சேருது, லீகலாக தான் வருது. அதாவது இல்லீகலாக வந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் படையணிக்குள்ளேயே மிகவும் சிறப்பு படையணி இருக்கிறது அந்த இடத்து. அதுகளே எல்லாம் பாகிஸ்தான் சிறப்பு படையணி இருக்குது அந்த இடத்து. அந்த பார்டர்களை எல்லாம் முக்கியமான உதவி பெரிய பெரிய பாதுகாப்பு பார்டர்களை எல்லாம் தாண்டி தான் எங்களுடைய நாட்டுக்கு இந்த போத வஸ்துக்கள் வருது. இதை வாரத நிப்பாட்டலாமான்னு சொன்னால் நான் சொன்னோன்னே உங்களுக்கு விளங்கியிருக்கும், இது நிப்பாட்டவே இயலாது. அது எல்லாமே சரியான கஷ்டம். இப்போ இந்த போதவஸ்தை பயன்படுத்துறத என்னென்று செய்திருக்கலாம் என்று பார்ப்போம். சட்ட ரீதியாக செய்ய முடியாதது எங்களோட சமூகத்தில் சில சோசியல் ஸ்டிக்மா அதுகளுக்குள்ளால செய்ய முடிகிறது. நீங்கள் எந்த சாராய பாரை போய் பார்த்தீங்கள் என்றாலும் அங்கே ஒரு 50% கம்யூனிட்டி போகிறதே இல்லை எங்களோட சமூகத்தில். யார் தெரியுமா? யாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க. மதகுரு மேரோ, ஐயர் மேரோ, ஃபாதர் மேரோ, இல்லை அமத்துரு மேரோ இல்லை. இதையும் தாண்டி மாணவர்களோ இல்லை. நாங்கள் பொம்பளையிலே ஒரு விஷயமாகவே கணக்கெடுக்கிறீர்கள், பெண்கள் போறையில். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் பாரில் போய் ஒரு பொம்பளை நின்றா இந்த சமூகம் ஒதுக்கி வச்சிடும். இதையே நாங்களே ஆம்பளைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நான் ஒரு டாக்டரோட கதைக்கு அவர் இதை எனக்கு என்ன ஒரு கேள்வியாக கேட்டேன். இதையே நாங்களே ஆண்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை எப்போ பயன்படுத்தணும்? குடிக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையான விடயம், இல்லை ஒரு சோசியல் ஸ்டிக்மா, ஒரு மானங்கட்ட விஷயம். அது ஒரு ஆண்மை மிக்கதோ அல்லது ஒரு வீரம் மிக்கதோ அல்லது ஒரு கெத்தோ அல்லது நீ பெரிய ஆள் தானே இந்த டீலை செய்யலான்னு சொல்லி. ஏன்னா உயர் பெரிய பதவிகள் இருக்கிறதுல 80% ஆட்கள் குடிக்கிறார்கள், எல்லாரும் குடிக்கிறார்கள், பெரிய பெரிய ஆக்கள். அப்போ அந்த அடிக்ஷனுக்கு போனாக்களை மீட்கிறது இல்லை எங்கட வேலை. அப்படி பார்த்தா எத்தனையோ மில்லியன் ரிப்போர்ட்டட் கேஸ் ஸ்ரீலங்காவில் இருக்குது. இந்த கிரைம் யூனிட்டுகளுக்குள்ளால இந்த பேரும் போதவஸ்துக்கு அடிமையானவர்கள் உண்டு. அவர்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு வைத்தியசாலைகள்லேயே இடம் காணாது. இலங்கையில் இருக்கிற 4 பிரதான வைத்தியசாலை இருக்குது. அப்போ இது எங்கே இருந்து தொடங்க வேணும்? இதை தடுப்பு முறை என்ன நிறுவனம் நீங்கள் சொல்ல வரீங்களா? இப்போ அவங்க செய்த சரியா? இல்லை, அவர்கள் செய்தது 100% பிள்ளை. ஆனால் அதுக்காக இந்தால் ஒரு நல்ல மனுஷனையின் பதவியை விட்டுட்டு போவான்ன்றதான் என்னுடைய ஆதங்கம். ஏனென்று சொன்னால் இது அவராலேயோ அவற்றை பல்கலைக்கழக வளாகத்துக்களாலேயோ அல்லது இந்த நாட்டாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விடயம். அப்போ எப்படி இதை டீல் பண்ணலாம் நிறுவனம்னு கேட்டால், நர்சரியில் இருந்து பிள்ளையை வளர்க்குற பருவத்தில் இருந்து நாங்கள் அதை பற்றி அவேர்னஸை கொடுக்க வேணும். ப்ரீ ஸ்கூல்லேருந்து தொடங்க வேணும். இந்த ஏற்கனவே உருவாகின குடிகாரனை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலைப்படக்கூடாது. அவர்களாகவே அந்த அடிக்ஷனுக்கு போயிட்டு வந்துடுவார்கள். அது இல்லாமல் அவர்களால் இருக்க முடியுதுன்னு சொன்னால் அவர்கள் திரும்பி வந்துட்டார்கள்னு அர்த்தம். இல்லை நடுக வேணுமென்ட்டு அவர்கள் அந்த அடிக்ஷனுக்கு இருக்கிறார்கள்னு தான் அர்த்தம். இப்போ இந்த பேரண்டிங்கில் முக்கியமாக யாருக்கு எப்படி அந்த பிள்ளைகளுக்கு குடிக்கிற பழக்கம் வருது? பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சில பெண்கள் கூட பாவிக்கிறார்கள் என்று கதை வருது. நான் காணையில சொல்கிறார்கள்.
கதைக்கணும் சில பிள்ளைகள் பாவிக்கிறது. எப்படி வந்தது? சரி, ஆம்பளையிலேருந்து வரும். முதலாவதாக ஒரு படியனுக்கு குடிக்கிறதுக்குரிய சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வருதுண்டா, சிம்பிள். யார்கிட்ட இருந்து வருதுண்டா, நீங்கள் வீட்டை இருந்து வருதுண்டா, வீட்டை கடைசி வந்து இங்கே களவா பூண்டே ஆச்சிண்டி எடுத்து குடிச்சா சரி, ஒரு நண்பன் மூலம் தான் அறிமுகப்படுத்தப்படும். அப்போ அந்த நண்பனை எப்படி தெரிவு செய்கிறது, ஒரு பிள்ளை எப்படி நண்பனை தெரிவு செய்ய முடியும் யாருக்காவது தெரியுமா? அப்பாவிൻ്റെ அல்லது அம்மாவிൻ്റെ குண இயல்பை ஒத்த யாரோ ஒரு ஆள் தான் அது ஃப்ரெண்டாக எடுக்கும். எல்லாரையும் ஃப்ரெண்டாக எடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு நகைச்சுவை விடயத்திலையா இருக்கலாம், நிறத்திலையா இருக்கலாம், பழகிற விதத்திலையா இருக்கலாம். அது வீட்டில் உள்ள ஒரு ஃப்ரெண்ட், அப்பா அல்லது அம்மா, அந்த இயல்பொத்தால தான் அது பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுருக்கும். பெற்றார் என்ன செய்வாங்கண்டா, எந்த பிள்ளைன்ற ஃப்ரெண்டாக யாராக இருக்கணும்னு சொல்லி அவனோட நாங்கள் ஃப்ரெண்ட் பிடிக்கணும். எனக்கு மகள் இருக்கிறான்னு சொன்னால் நான் அந்த மகளின் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும். அப்போ தான் மகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் எனக்கு கதையாக. அதை நான் திருப்பி மகள்கிட்டே போய் கேட்டால் அந்த சேனல் வந்து பிரேக்கப் ஆகிடுமே. அதை வந்து சொல்ல மாட்டோம், என்ன நீ அப்பாவுக்கு போட்டு கொடுத்துட்டேன் அப்படி நோட் பண்ணலாம். அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கு நோ சொல்ல தெரியாது. இப்போ நான் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன், மச்சான் என்ன நீ பெரிய இதாக இருக்கிற, நல்ல கட்ஸானால் இதில் ஒரு சொட்டு அடிக்கிறா என்று சொல்லி கேட்கலாம். எனக்கு அவன் எந்த நண்பனாக இருப்பான். இந்த விடயங்கள் அறிமுகப்படுத்தப்படுறது இப்படியான மாஃபியாக்களுக்களால் எங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்துக்களால் தான். அப்போ அவன் கேட்க எனக்கு நோ சொல்ல தெரியணும். இது ஆஃபீஸ்லேயும் தெரிய வேணும், கேம்பஸ்லேயும் தெரிய வேணும், எல்லா இடமும் தெரிய வேணும். எனக்கு சரி வராததை நோ என்று சொல்ல தெரிய வேணும். எங்களோட சமூகத்துக்கு நோ என்று சொல்ல தெரியாது. எங்களோட சமூகம் தான் காரணம் இன்றைக்கு அவர் பதவியில் எனக்கு. ஏனென்றா நாங்கள் நிறைய விடயங்களில் நாங்கள் பொறுப்பெடுக்கல, அதால் அவர் பதவியில் இருக்கார். சரி, ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏன் குடிக்கணும்னு பார்ப்போம். சிம்பிளாக சொன்னால் ஒரு ஆள் ஏன் குடிக்காமல் இருக்காள், எல்லாருக்கும் விருப்பம். அது ஒரு கியூரியாசிட்டி எப்படி இருக்குமென்று பார்க்க போய் அதுக்கு அடிக்ஷன் ஆகிறாக்கள் தான் நிறைய பேர். அந்த கியூரியாசிட்டியில் அவர்களுக்கும் ஆசை இருக்கும், வேண்டதான் பயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்டிக்மா, பாரில் போய் நின்றா முடிஞ்சது கதை. அப்போ அவன் பாய் ஃப்ரெண்டுகளால் வேண்டலாம், அல்லது அவர்களுக்கு நெருக்கமான யாரோ ஒரு ஆக்சஸ் அந்த கொடுக்குறவன் முதல். இப்போ நாங்கள் சாராயம் கல்லண்டு காய்ச்சி கொண்டிருக்கிறோம், இப்போ அதையும் தாண்டி போகுது. அப்போ பெரிய போத வஸ்து பொருட்கள் எல்லாம் பெரிய நாடுகளுக்குள்ளால இருந்து வந்து இப்படி முகவர்களுக்குள்ளால அவர்களுக்கு இலவசமாக முதல் தரம் கொடுக்கப்பட்டு பிறகு அவை வந்து அதுக்கு அடிமையாகிற மாதிரி இருக்குது. இப்போ பொம்பளை பிள்ளைகளையும் நாங்கள் இந்த ஆண் பெண்ணு பிரிக்கிறதே முதலாவது பிள்ளை. பொம்பளை பிள்ளைண்டா இப்படி வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைண்டா இப்படி வளர்க்கணும்னு இல்லை. அவர்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்க வேணும் என்ன மாதிரி இந்த லைஃப்பை கிடக்குறேன்னு சொல்லி. இந்த காலத்திலேயெல்லாம் சும்மா குனிஞ்சா நிமிந்தா அதை எடுத்து அதை நெட்டில் போடுவேன், அப்படியேவா என்னோட தகாத உறவுக்கு வான்னு சொல்லி அழைக்கிறார்கள் இருக்குது. எங்கட பிள்ளைகளை நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ண வேணும்னு சொன்னால், அப்படி போட்டாலும் பரவாயில்லை, போய் போடுற அப்பயான்னு சொல்லி அவனை சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய மாதிரி அவையை நாங்கள் எம்பவர் பண்ண வேணும். இப்போ இருக்கிற ட்ரோன் சிஸ்டம் இதுகளுக்கு என்னென்ன மைக்ரோ ட்ரோன்கள் எல்லாம் பெறலாம். பிள்ளைகளை நிற்க என்னென்ன மாதிரியெல்லாம் போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணலாம். ஆனால் அவைக்கு தெரிய வேணும், அதை பார்த்தா நான் போய் சூசைட் அட்டம் பண்ணக்கூடாது. அதை பார்த்தா ஓகே நீ பார்த்துட்டு போன்னு சொல்லி அவையை எம்பவர் பண்ணுற மாதிரி பொம்பளை பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேணும். சமூகத்தில் நாங்கள் சிலது இப்படித்தான் இருக்கணும்ன்றதால தான் அவையை கொண்டே ஒரு அடல்ட் ஆகினோன்னு திடீரென விடேக்க அவை தடுமாறினோம். அப்போ இதுவரைக்கும் கேம்பஸில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணப்பட்டதாக நிறைய தகவல்கள் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கேம்பஸ் போனால் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எங்களோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில உயர்தர பாடசாலைகள்டா பிக் மேட்சண்டா பெரிய போட்டிகள்டா என்ன செய்யறேன்டா எல்லாருக்கும் தெரியும், அன்ஒஃபிஷியலாக தெரியும் எல்லாருக்கும். இதுக்குரிய பிரைமோரியல் ப்ரிவென்ஷன் எங்கே இருந்து ஆரம்பிக்கும்? தண்ணி அடிக்க தொடங்கின அப்புறாகா, அல்லது அதை பற்றின ஒரு இமேஜ் அல்லது கியூரியாசிட்டி உருவாகிற பருவத்திலேயே விதைக்கப்படும். நான் கேட்குறேன், அவர் ரிசைன் பண்ணுறது ஊடாக அவற்ற பதவியை அவர் இல்லாமல் செய்து நடுத்தரவுக்கு போய் அந்த ஆளுடைய குடும்பம் பாதிச்சு தான் இன்னொரு குடும்பம் முன்னேற வேணுமான்னு நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவில் எல்லாத்தையும் செய்யலாம், வடிவாக செய்யலாம். பேரண்டிங், ப்ரீ ஸ்கூல் டீச்சரில் இருந்து பாடசாலை ஆசிரியர்கள், எத்தனை பேருக்கு பாடசாலை ஆசிரியர்களுக்கு இதை சொல்லி கொடுக்க வைக்கம். முந்தி எங்களோட பள்ளிக்கூடத்தில் அல்லது டியூஷனில் நான் 90s கிட்ஸாக இருக்கிறபடியா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா அண்டு படிப்பிக்கிறீர்கள் எங்களோட வாத்தினர். இதை பற்றி தான் ஃபுல்லாக கதைக்கிறது. ஒரு பிரச்சனையை ஒரு டாஸ்க்கை எப்படி கையாள வேணுமென்று சமயவாத்தியே எனக்கு நிறைய சொல்லி தந்திருக்கேன். மேபி பார்த்து கொண்டிருப்பீர்கள் நேசன் சார்ன்னு சொல்லி நிறைய பேர்
உதாரணம் வருது நிறைய பேர். அவர் சமயம் தான் படிப்பிக்கிறார், அவர் வாழ்க்கை தேர்ச்சியையும் தான் எங்களுக்கு படிப்பிச்சிருக்கார், லைஃப் ஸ்கில். அப்போ எத்தனை பேருக்கு சொல்லி கொடுப்பட்டது? இப்போ படிப்பண்டா படிப்பை தவிர ஏராளமான வேலைகளை திணைக்களம் கொண்டு வந்து அதுக்குள்ள சரி வச்சிருக்கேன், 68 ஃபைலுகள். அப்போ அவை மெயின்டைன் பண்ணுறதுல அவ பிஸி ஷெடியூல். அப்போ அவை இந்த ஹெக்டிக்கில் அவை இதை மறந்துடுவினோம். மாணவர்களை எம்பவர் பண்ண தவறியதன் விளைவு தான் இது. ஏன் நாங்கள் சும்மா அவற்ற பதவியை தாண்டுவான். அப்போ இந்த காணொலியை பார்க்குறாக்கள் கொஞ்சம் இந்த காணொலியை 7 மாணவரைக்கும் இந்த சமூகத்தில் பகிர்ந்து விடுங்கோ. பிரச்சனை எங்கே என்று யோசிங்கோ. கேம்பஸுக்கு போகிறவன் குடிக்கிறானுண்டா அல்லது வேறு இடத்த போகிறவன் குடிக்கிறானுண்டா அதுக்கு கேம்பஸ் சுற்றாடல் காரணம் இல்லை, அங்கே கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதை பற்றின எண்ணக்கரு விதைக்கப்பட வேண்டும் பிரைமரி அல்லது அதுக்கும் கீழே இருந்து. அது ஒரு தவறான விடயமாக காட்டப்பட வேண்டும். அல்லது முக்கியமாக எங்களோட சமூகத்தில் அம்மா அப்பாவை விட அம்மா கட்டாயம் இதை பற்றி ஒரு அப்பா ஹேண்ட் எடுத்து அது ஒரு கேவலமான விடயமாக பார்த்து என்னடா நீ இதை செய்துட்டு என்ன மாதிரி ஒரு லுக்கில் பார்க்க வைக்கணும், வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. நீ போய் இப்படி செஞ்சிட்டியா என்று சொல்லி பார்த்து அப்படி நிறைய விடயங்கள். ஆனால் எங்களோட சமூகம் இந்த சின்ன பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுற விதம் சரியான மோசம். உதாரணமாக ஒரு 4-5 படிகள் பேப்பரை சுற்றி ஏதோ பற்றிட்டாங்களேன்னு வைப்போம். அதே அந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சால் வயசு போனாக்கள் அவங்கள மேக்சிமம் ஹார்ம் பண்ணி பப்ளிக் பண்ணி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போடுவிடும். இதை வித்தியாசமாக டீல் பண்ணலாம். அவர்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு வித்தியாசமாக எல்லா பேரண்ட்ஸுக்கும் பற்ற வைக்கிற மாதிரி பற்றி ஒன்றில் அடித்து அவன் போய் ஏதாவது தவறான முடிவு எடுத்துடுவான், இல்லை பேரண்ட்ஸ் முடிவு எடுத்துடுவான். எங்களோட சமூக கட்டமைப்பு தான் இதுக்கு பிரச்சனை. வெளிநாடுகளில் எல்லாம் இருக்குது. கனடாவில் கஞ்சா கேக் கூட இருக்குது ரோட்டுக்கரையில். ரால்வடை விற்கிறோம் தானே இங்கே, அதை மாதிரி இருக்கான். அங்கே 2 சவர் இருக்குதான்னு சொன்னான். ஆனால் அங்கே இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் குறைவு. காரணம் அவேர்னஸால் அவன் கூட்டி வச்சுக்கான். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டு அவர் ஒரு ஆள் பதவி விலகினோன்னு அந்த ஆள் ஒரு தங்கமான மனுஷன் பார்க்கவே தெரியுது, முகத்தை பார்க்க தெரியும். நான் ஒரு பழகி கூட இல்லை, ஆராய்ச்சி பார்த்தேன் எங்கே பிள்ளைன்னு சொல்லி. அவர் ரிசைன் பண்ணதை எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணுறோம். அந்த ஆளுக்கு ஒரு வீர பதவி கொடுத்து எங்களோட சமூகத்தில் யாராவது ஒருத்தர் நல்லது செய்தால் அவர்கிட்டயே எல்லா பொறுப்பையும் கட்டி விடுறது. நீங்களே போய் தற்கொலையை படித்து அவர் தீர்வுக்கு வாங்கணும்னு சொல்லி. ஏற்கனவே இப்போ டாக்டருக்கு நடந்தது முதல் அந்த அளவு சுப்பேத்தி கொண்டு வந்து விட்டுட்டாங்களோ ஒரு மாதிரி எம்பி மாதிரி. இப்போ ரவுராம் சார் பதவி விலகினது பிரச்சனை. ரவுராம் சார் பதவி விலகினது இல்லை, அந்த பதவி விலகினது சரியான கவலை. ஏனெண்டா அவற்ற பதவி விலகலால் பாதிக்கப்பட போகிறது அவர் தனிப்பட்ட அவரும் அவற்ற குடும்பம். இதால் ஏதாவது திருந்தவா போகிறது? எங்களுடைய திருந்து நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை. பிரச்சனை இங்கே இருந்து விதைக்கணும், சின்னலேருந்து. இப்போ கேம்பஸில் கூட டார்கெட் குரூப் அந்த அடிக்ஷனுக்கு உள்ளாக்கள் இல்லாதாக்களை என்னென்னு காப்பாற்ற போகிறோம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, போதை ஒழிப்பு தினம் அந்த தினம் இந்த தினம்னு சொல்லி பெரிய சித்திர போட்டிகள் போஸ்டர்கள் எல்லாம் மாணவர்களை கொண்டே எழுதி கொண்டு வாரது. எங்கடையாக நினைக்கிறது அதை அந்த குடிக்கிறவன் பார்த்துட்டு அந்த போஸ்டர்களை பார்த்துட்டு விடுவான். உண்மையாக அதை யாருக்கு தெரியுமா எழுத பண்ணுறது? அந்த செய்யுது அந்த பிள்ளை போஸ்டரை டிசைன் பண்ணுது, அந்த பிள்ளைக்கு விதைப்படுது அந்த எண்ணம். நான் இதை செய்யக்கூடாது, நான் இப்படி செய்யக்கூடாது, ஓகே இது இப்போ ஏதோ பிரச்சனைக்குரிய விஷயம் போல நடக்குன்னு சொல்லி 7 மாணவரை எல்லாரும் பங்கு பெற்றணும். இப்போ மாணவர்கள் இது மாணவன் செய்கிற போஸ்டரை கொண்டே மற்றவைக்கு காட்டி மற்றவர் யாராவது விடுவினுமா? நாங்கள் செய்கிற அந்த நடவடிக்கையில் அந்த நீட்டாக அந்த புகைத்தலுக்குரிய அந்த ஐட்டத்தை காட்டுறதே தெரியாதவனுக்கு தெரிய பண்ணுறவில்லை. எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது, ஒரு இன்டிரெக்ட் ப்ரமோஷன். அப்போ நிறைய உலகத்தில் வேறு ஏதோ ட்ரெண்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. சில பழைய விஷயங்கள் இருக்குது, அதுகளே அப்படியே ஒரு பேலன்ஸில் விட்டுற வேணும். எனக்கு சட்ட ரீதியற்றன்றதில் பெருசாக உடன்பாடு இல்லை. சட்டத்தால் எல்லாத்தையும் செய்யவும் முடியாது. ஏனெண்டா அதுக்கு பின்னால் பிஸ்னஸ் இருக்குது. கள்ளச்சாராயத்துக்கும் நல்ல சாராயத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றா, இது நான் மட்டும் செய்யலாம், மற்றது நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ சில விடயங்கள் ஒரு வியாபார ரீதியாக வந்திருக்குது. அப்போ இதுக்கு இதை சமூகம் என்னென்று ஹேண்டில் பண்ண போகுது? இனிமேல் இதெல்லாம் சமூகத்தில் இருக்கத்தான் போகுது. நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாம் எங்கே இருந்து வருது? அப்போ எல்லாருக்கும் தெரியாமலா வருது? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வருது, எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் வருது. ஆனால் விட்டுட்டு இருக்கணும். இப்போ இதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிடாது. இருக்கிறத பிள்ளைகளை என்னென்று காப்பாற்றுறது. யூனிவர்சிட்டியில் ப்ரோக்ராம் செய்யலாம், வித்தியாசமாக செய்யலாம். நிறைய பேர் இருக்கணும் இது இந்த ரிசோர்ஸாக, நிறைய பேர் இருக்கணும் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில். ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்து ஒரு சான்ஸ் ஒன்று கொடுங்க, ஒரு டைம் ஒன்று கொடுங்க. எனக்கு பிடிச்ச சார் ஒரு ஆள் இருக்கார்,
இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சரியோ பிள்ளையோ எனக்கு தெரியல, சிவதாசன் சார். அப்படி இருக்கும் அந்த ஒர்க் ஷாப் எல்லாம். அப்படி நிறைய பேர் அவையல் மாதிரி ஆக்களை கூப்பிட்டு ஒர்க் ஷாப்புகளை வச்சு இல்லை. இப்போ போனாக்கள்ன்ற பிரச்சனை இல்லை, மிச்சமாக்கள்ன்ற பிரச்சனை. மிச்ச ஆக்கள்கிட்ட கல்ச்சரல் மிக்சிங் இதெல்லாம் வேண்டாம். எங்களுடைய ஆக்களை நாங்கள் எப்பவும் நெல்லம் மற்றவே தான் வந்து கெடுத்த அந்த மாதிரி ஒரு கன்செப்டில் வச்சுருப்போம். அப்படி இல்லை. அவர்களின் சகோதர மொழியில் இருக்கிற பேரண்டிங்கிற சொட்டு கூட நாங்கள் இல்லை. அவங்கள அம்மாண்டா அப்படி மதிப்பார்கள், பெம்பிள்ளைகளை நல்லா மதிப்பாங்கள். எங்கட சமூகத்தில் பிரச்சனை, எங்கட சமூக கட்டமைப்பு பிரச்சனைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற பேராசிரியர் பதவியிலாக நாங்கள் அதை பெரிய இதாண்டு அவருக்கு எப்படி இருக்கும், அவர்கிட்ட மன உண்மையில் அவருக்கு அப்படி இருக்கும். இந்த விஷயம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அவர் அப்படி செய்திருப்பார். அப்படி ஒரு ஆளை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அவரை திருப்ப பதவியில் வர பண்ணுவோம். அதே நேரம் இந்த விஷயங்களை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் என்றதை கொஞ்சம் ஆராய்ஞ்சிருக்கேன். இது ஒரு பெரிய காணொலியாக தொடர்ந்து கதைக்கலாம், தொடர்ந்து கதைச்சு கொண்டே இருக்கலாம். எதுன்னு சொன்னால் இந்த செயினில் ஒரு ப்ராசஸில் எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்க போகுது நாட்டுக்கு. ஆனால் எங்கட பிள்ளைகளை அது இருக்கத்தக்கனையாக என்னென்று வாழ வைக்க போகிறோம்ன்றது தான் எம்பவர் பண்ணணும், நோ சொல்ல பண்ணணும். அல்லது ஒரு இப்படி சொல்கிறேன், என்னடா பனி இப்படி பெரிய இதாக இருக்க ஒரு சொட்டு அடிக்கணுண்டா, இதில் இல்லை என்ற வீரம், அடிக்கிறதுல இல்லை என்ற வீரம் என்று தெளிவாக இருக்கும். எல்லாரும் பாட்டிக்கு போயிக்க இமேஜினேஷன் இல்லாமல் போகிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம் என்னன்னு சொல்லி, பாட்டிக்கு போனால் இன்னென்ன நேரம் என்ன குடிக்க கேட்பான், இன்னென்ன மாதிரி தான் கேட்பான், இவன் தான் கேட்பான், இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்னது நடக்கும், இப்படி என்று சொல்லி ஒரு இமேஜினேஷன் இல்லாமல் நான் போய் வெள்ளந்தி மாதிரி அதில் போய் வாழைப்பழம் மாதிரி இருந்தேன்டா, திடீரென 2 சென்டிமெண்ட் கதையை சொல்லி ஒரு சொட்டு எங்களுக்கு எப்படின்னு தந்துடுவாங்க. இது எப்படி யோகம் பண்ண போகிறோம் என்று சொல்லி உங்களோட பிள்ளைகளுக்கு பெற்றார் நீங்கள் படிப்பீங்க. இது பிள்ளை போய் உங்களை பற்றி கிளாஸ் டீச்சருக்கும் அல்லது வேறு ஆக்களுக்கும் சொல்லுதுண்டா பிரச்சனை. பிள்ளை இல்லை, நீங்கள் சாப்பிடேக்க 2-3 டோக்கை போட்டு அவுட்டு விட பண்ணுங்க. சில கதையில் பிள்ளை வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருங்க. பிள்ளைகளின் நண்பர்களுடன் நாங்கள் நண்பர்களாக இருக்கணுமா இன்றைக்கு ஒரு டாக்டர் சொன்னார். அப்படித்தான் இந்த விஷயத்தை வெற்றி கொள்ளணுமே தவிர அந்த பதவியை நாங்கள் இதாண்டு போட்டு அதை பெரிய ஒரு ஹொட் நியூஸாக கதைச்சு ஒரு ஆளை நாங்கள் வீணாக பலியாடாக்கக்கூடாது. இது என்னோட தாழ்மையான கருத்தும் என்ற ஒரு ஆராய்ச்சியும் கூட. இதை பற்றி நீங்களும் உங்களோட கருத்தை கீழே சொல்லுங்க. இந்த பிரச்சனையை இன்னும் நிறைய விதங்கள் இது சம்மந்தமாக நான் வேறு காணொலிகள் எடுக்க இருக்கிறேன் வித்தியாசமாக. ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து முக்கியம் இன்கம் இல்லை, ஏதாவது வித்தியாசமாக செய்ய வேணும்னு சொல்லி. உங்களுக்கு களியாட்டங்கள் வெம்பலைன்னா அதுக்கு வேறு ஹாஸ்டியல் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். என்டேலையும் பெற முடாக்கிற, ஆனால் அது தனியே வராது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன். உங்களோட தாழ்மையான கருத்துக்களையும் கீழே போடுங்க. என்னில் ஏதாவது தவறு இருந்தால் அதை அன்பான முறையில் சுட்டி காட்டுங்கொண்டு கேட்டுக்கொண்டு எல்லாத்தையும் வெல்லலாம். முதல் பேரண்டிங்கில் தொடங்குவோம். பெற்றாராக இருத்தல், சிறந்த பெற்றாராக இருத்தல் எப்படி இருக்கலாம் என்று யோசிப்போம். வணக்கம் உறவுகளே, இன்னொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.